அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தேசிய கொடி மூவர்ண தேசிய கொடி நேஷ்னல் ஃப்ளாகுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. எப்படின்னா அந்த கொடி ஏற்றுறதுக்கு, அதாவது அதனுடைய உயரம், அப்புறம் அது எவ்வளோ நேரம் அதை அந்த கொடியை ஏற்றி வைக்கணும், எவ்வளோ உயரத்தில் ஏற்றி வைக்கணும், அது ஏற்றி முடித்த பிறகு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி எப்படி பத்திரமா வைக்கணும், அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்கனவே வகுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதை எப்படி ஏற்றணும், அந்த தேசிய கொடிக்கு உண்டான மரியாதையெல்லாம் எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா அது சாதாரண ஒரு கட்சி கொடி கிடையாது. இந்திய தேசிய கொடி, ஒரு நாட்டுடைய முதல் மரியாதை தேசிய கொடி. அதுக்கு முதல் மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வகுத்து வச்சுருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போய் தட்டுங்க, தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். இப்போ 79வது சுதந்திர தினம் நேற்றுக்கு முடிஞ்சுது. நம்ம ராமநாதபுர மாவட்டத்துடைய கலெக்டரும் ஆயுதப்படை எஸ்பியும் என்ன பண்ணியிருக்காங்க, மூவர்ண கொடி வடிவில் அங்கே ஆயுதப்படை மைதானத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடியிருக்காங்க. 79வது சுதந்திர தினத்தை. அதுக்கு மூவர்ண கொடி வடிவில் 79வது வருஷங்கிறதுனால 79 கிலோவில் கிட்டத்தட்ட 16 அடி நீளத்துக்கு 3.25 அடி அகலத்துக்கு கேக்கு செய்து அதை மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் வெட்டியிருக்காங்க. ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் அரசு அதிகாரிகளே, ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஒரு கலெக்டர், எஸ்பி, இவங்களே இப்படி பண்ணலாமா? ஒரு இந்திய தேசிய கொடிக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டாமா? அதை கேக்கெல்லாம் செய்து வெட்டியாக சாப்பிடுவாங்க. அரசு அதிகாரிகளே இப்படி இருக்கலாமா? முதல்ல அதை வெட்டும்போது அவங்களுக்கு என்ன தோணும்? முதல்ல எதுவுமே தோணலையா? கேக்குங்கிற மாதிரி தான் அவங்களுடைய உணர்வு இருந்திருக்குமோ அப்படின்லாம் தோணுது. சமூக வலைத்தளத்தில் சமூக ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர் அதுக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி போகிற போக்க பார்த்திங்கன்னா எதுக்குமே மரியாதை இல்லாமல் போச்சு. நேஷ்னல் ஃப்ளாகை அது வடிவத்தில் கேக்கு செய்து வெட்டி கொண்டாடுற அளவுக்கு என்ன இருக்குது? அதுக்கு அந்த அளவுக்கு தான் அவருக்கு மரியாதையாக. அதை வெட்டும்போது அவங்களுக்கு ஒரு உணர்வு தோணாது. இது வெட்டுறோமே கேக்கு செய்தில், கேக்கு மாதிரி செய்து அது இந்தியாவை துண்டாடுற மாதிரி ஒரு உணர்வு வராது. அது அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கூல் பசங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட ஒரு பெரிய அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கும். அதுவும் மாவட்ட கலெக்டர், எஸ்பி லெவலில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு கூட அது யாராவது அதை அது அப்படி ஒரு இது பண்ணலான்னு சொன்னால் கூட அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க அதை எப்படி அவங்க ஏற்றுக்கிட்டு அது மாதிரி செஞ்சு வெட்டி அதுன்னு எல்லாத்தையுமே இதுக்கு இப்படி இல்லாமல் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு இன்னும் காரணம் சொல்கிறாங்க, தேசிய கொடியை உரிய மரியாதையோடு அதை கேக்கு வடிவு செஞ்சு வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஹைகோர்ட்டில், உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பும் சொல்லியிருக்காங்களாம். தீர்ப்பு சொன்ன ஜட்ஜு யாரோ, எப்படிப்பட்டவரோ இருந்தாலும் அது எப்படியா இருந்தாலும் அது கேக்குன்னு செய்து அதை வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு உணர்வு, ஒரு கூச்சம், அதாவது இந்தியாவையே இந்திய தேசிய கொடி வடிவில் நம்ம கேக்கு செய்து அதை வெட்டும்போது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு வரணும். அதுதான் உண்மையான தேசபக்தி. ஒன்றுமில்லை, ஒருத்தருக்கு பிறந்தநாள் வருது, ஒரு அரசு அதிகாரினே வச்சுக்கோமே, அவருக்கு 50வது வருஷம், ஒரு கலெக்டரோ யாரோ ஒருத்தர், அவருடைய உருவத்திலேயே தலை, உடம்பு, கால், கை, அந்த உருவத்திலேயே அவரே மாதிரி ஒரு கேக் செய்து அந்த பிறந்தநாள் அன்னைக்கு அவர் வெட்டினா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி தான் உண்மையான தேசபக்தி இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க. நிறைய சமூக ஆர்வலர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க.
உண்மையிலேயே அதுக்கு சரியான மரியாதை இல்லாமல் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உள்துறை அமைச்சகம் வந்து இதை விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஆமாம்.